அவுதுல்லாஹிமினஷைத்தானிர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 445வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த நாளில் போர்க்களத்து செய்திகளுக்கு உள்ளால் புகுவதற்கு முன்னால் சில நெஞ்சை தொடும் செய்திகள். இன்று கிறிஸ்மஸை மையமாக கொண்ட நாள். ஆனால் காசாவிலும் கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்தவ சகோதரர்கள் எல்லாம் இன்று காசாவில் உள்ள நடக்கின்ற அந்த போரும், குறிப்பாக நடக்கின்ற கூட்டுப்படுகொலைகளும் நிறுத்தப்பட வேண்டும் என்று தங்களுடைய ஸ்பெஷல் பிரார்த்தனைகளை நடத்தியிருக்கிறார்கள். பெத்லஹேம் கலை இழந்து கிடக்கிறது என்பது எல்லா ஊடகங்களும் சொல்லுகின்ற செய்தி. நான் நேற்று சொன்னது போல பெத்லஹேம் மேயர் அங்கே இருக்கின்ற பாஸ்டரை சந்தித்து கேட்டபோது, நாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீயும் வைத்து கொள்ளவில்லை, இந்த முறை கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை மிகவும் குறுகி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதனிடையே மயீஸ் ஹமீத் என்ற ஒரு சகோதரி, 31 வயதானது, காலமெல்லாம் இந்த கிறிஸ்மஸ் தினத்தன்று அவர் ஒரு பேக்கரியில் வேலை செய்து கொண்டு இருந்தார். அந்த பேக்கரியில் இருந்து கேக்குகள் போட்டு கிறிஸ்தவ தோழர்களுக்கு கொண்டு கொடுப்பது வழக்கம். இந்த முறை எப்படியோ கையில் கிடைத்ததெல்லாம் கொண்டு கொஞ்சம் கேக்குகளை செய்து இறந்து போனவர்கள் போக மீதி இருக்கின்ற கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு கொண்டு போய் கொடுத்திருக்கிறார். அதில் இன்னும் அழுத்தமான செய்தி என்னவென்று சொன்னால், அதை அவர்கள் காசாவில் வாடுகின்ற குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். இப்படி ஒரு கிறிஸ்மஸும் காசாவில் கொண்டாடப்படுகிறது என்பது நமக்கு மிகவும் நெஞ்சை தொடுகின்ற ஒரு செய்தி. கிறிஸ்மஸ் பற்றிய இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன. அவற்றுள் மிக முக்கியமானது பெத்லஹேமில் நடக்கின்ற அந்த பிரார்த்தனைகள் அனைத்தும், அதாவது ஜெருசலத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது பெத்லஹேம். ஜெருசலம்னா நம்ம அல்குட்ஸுக்கு பக்கத்தில். அந்த பெத்லஹேம் இருக்கின்ற இடத்தில் பல பிரார்த்தனைகள், அத்தனையுமே இந்த போர் நிற்க வேண்டும், குழந்தைகள், குறிப்பாக குழந்தைகள் கொலை செய்யப்படுவதை நிறுத்த வேண்டும் என்பதாகவே அமைந்திருந்தது. இனி போர்க்களத்துக்கு வருவோம் என்று சொன்னால், நேற்றும் ஹூத்திஸ் தான் மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அதில் ஜாப்பாவில் உள்ள ஒரு மிலிட்டரி இராணுவ தளத்தை தாக்கியிருக்கிறார்கள். அதே போல் அஸ்கலானை மீண்டும் 3 முறை தாக்கியிருக்கிறார்கள். அஸ்கலானில் இருந்த இஸ்ரேலிய இராணுவ தளங்கள் பல அழிக்கப்பட்டு விட்டன என்பதுதான் உண்மை. ஆனால் இஸ்ரேலிய ஊடகம், இஸ்ரேலிய இராணுவம் எல்லாவற்றையும் மறைக்கிறது என்று நாம் சொல்லவில்லை, இஸ்ரேலுடைய ஊடகங்களை சொல்லுகின்றன. அடுத்தது, ஹூத்திஸுடைய தொடர் தாக்குதலால் எழுகின்ற சைரன் சத்தத்தில் பதுங்கு குழிகளை நோக்கி ஓடிய 30க்கு மேற்பட்டவர்கள் அங்கு பதுங்கு குழியில் இடமில்லாமல் அந்த பதுங்குக்குழிகளால் நுழையும் போது காயம்பட்டும் இருக்கிறார்கள், பலர் இறந்தும் இருக்கிறார்கள். இதை இஸ்ரேல் ஒரு அனுதாபத்தை உருவாக்குவது போல இப்படி தொடர்ந்து தாக்குதலை நடத்துகிறார்கள் என்று ஒப்பாரி வைத்திருக்கிறது. அதோட ஹூத்திஸ் இன்னொரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். பாலஸ்தீனில் உன்னுடைய ஆக்கிரமிப்பு நிற்கின்ற வரைக்கும் எங்களுடைய தாக்குதல் தொடரும், அமெரிக்கா மீண்டும் தாக்கும் என்று சொன்னால் இதைவிட பெரியதொரு தாக்குதலை அமெரிக்காவின் மீது நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். அமெரிக்காவினுடைய மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களை, அவை எந்த நாட்டில் இருந்தாலும் அது பற்றி கவலைப்படாமல் தாக்குதலை நடத்துவோம், அழிப்போம் என்று அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அந்த எச்சரிக்கையின் அடிநாதமாக என்ன இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் அடித்தால் நாங்கள் அடிப்போம் என்று டிட் ஃபார் டேட் என்ற அடிப்படையில் இல்லை, நாங்கள் உங்கள் மீது ஒரு முழு யுத்தத்தை தான் நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது, உங்களுடைய கிழக்காசிய நாடுகளில் இருக்கின்ற உங்களுடைய சொத்துக்களை தாக்குவோம், தளங்களை, இராணுவ தளங்களையும் தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். காசாவுக்கு வந்தால், காசாவில் நேற்று இஸ்ரேலிய ஊடகங்கள் எல்லோருமே உண்மையை மறைக்கிறீர்கள். காசாவில் நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தை எவ்வளவு சீக்கிரம் போடுகிறீர்களோ அவ்வளவு வேகமாக நம்மளுடைய இராணுவ வீரர்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்படும் என்று ஒற்றை குரலில் எழுதியிருக்கின்றன. தலையங்கம், சிறப்பு கட்டுரை எல்லாமே அதுதான். நேற்று ஹண்டிங் ஸ்னேக்ஸ் என்ற ஒரு புது தாக்குதலை அல் காசம் பிரிகேட்ஸ் தொடங்கி இருக்கிறார்கள். பாம்புகளை வேட்டையாடுகிறோம் என்று.
இந்த பாம்புகளை வேட்டையாடுகிறோம் என்பதற்கு என்ன பொருள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த அகதிகள் முகாம்களில், காசாவில் இருக்கின்ற அகதிகள் முகாம்களில் புகுந்து கொலைகளை செய்கின்றவர்களை தேடி தேடி கொலை செய்கிறோம் என்று அப்படி ஒரு 30 பேரை அளித்திருக்கிறார்கள். அதன் பிறகு எஜுகேஷன் ரவுண்ட் அபவுட் என்ற இடத்தில் வைத்து இஸ்ரேலியன் எலைட் போர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அதாவது அறிவார்ந்த படைகள், இவர்கள் தான் போய் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய காசாவில் இருக்கின்ற பல்வேறு ஹமாஸ் தளங்களையும் கண்டுபிடித்து அழிப்பதற்காக அனுப்பப்பட்டவர்கள். அவர்களில் 32 பேரை ஒரே தாக்குதலில் அழித்திருக்கிறார்கள். அடுத்தது இன்ஜினியரிங் சப்போர்ட் குரூப் என்று இஸ்ரேல் ஒன்று அனுப்பியிருக்கிறது. இவர்களுடைய பிரதான வேலை சுரங்கங்களை கண்டுபிடித்து, அதாவது நிலத்துக்கு கீழ் இருக்கின்ற ஹமாஸுக்கு சொந்தமான சுரங்கங்களை கண்டுபிடித்து அழிப்பது. அவர்களையும் ஒரு ஆம்புஷில் தாக்கியிருக்கிறார்கள். அதில் 35 பேர் இறந்ததாகவும் காயம்பட்டதாகவும் சொல்லுகிறார்கள். அடுத்தது, இதில் இவர்களெல்லாம் பொறுக்குவதற்கு வந்த மெர்காவா டேங்க் 4 மெர்காவா டேங்க் 4 என்ற வகையை சேர்ந்த டேங்குகளையும் அளித்திருக்கிறார்கள். அல் குஸ் சில தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் தெரிவிக்கின்ற இது, நாங்கள் நெட்சாரிமில் புகுந்து ஒரு சின்ன முகாம், இஸ்ரேலிய இராணுவ முகாம், 12 பேர் இருந்தார்கள், அத்தனை பேரை தாக்கிவிட்டு ஆயுதங்களை எடுத்து வந்தோம் என்பதாகும். அதே போல் அல் இஸ்ஸா என்ற பெய்த் ஹானூன் உள்ள ஒரு இடத்தை நாங்கள் தாக்கினோம். அதில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் பாதுகாப்புக்காக ஒதுங்கி இருந்த ஒரு கட்டடத்தை இடித்தோம். அதில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் இறந்தார்கள். எத்தனை பேர் என்று நாங்கள் எண்ணவில்லை என்று சொல்லுகிறார்கள். அதே போல ஜபாலியாவிலும் பெய்த் ஹானூனிலும் கான் யூனிஸிலும் சில பாலஸ்தீன மக்களை பிடித்து கொண்டு வந்து இந்த நெட்சாரின் பக்கத்தில் வைத்திருக்கிறார்கள். அங்கிருந்த இஸ்ரேலிய இராணுவத்தின் மீது நேரடியாக மோதி அவர்களை அழித்துவிட்டு அந்த மக்களை மீட்டு இருக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரியதொரு ரெஸ்கியூ ஆபரேஷன் என்று இன்று பேசப்படுகிறது. அடுத்தது, அல் அக்ஸா மார்டர்ஸ் குரூப் தங்களுடைய பங்குக்கு நெட்சாரிமின் இன்னொரு பகுதியை தாக்கியிருக்கிறார்கள். அதை இஸ்ரேலிய இராணுவம் கஃபூர் பிரிகேட்ஸ் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய நார்தன் பிரிகேட்ஸை அவர்கள் தாக்கினார்கள். அதில் ஒரு இராணுவ அதிகாரியும் 10 இஸ்ரேலிய இராணுவத்தினரும், இராணுவ அதிகாரி இறந்து போனார், அவருக்கு படையில் உள்ள 10 பேர் காயம்பட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அல் குஸ்ஸும் அல் அக்ஸா மார்டர் பிரிகேட்ஸும் இறந்தவர்கள் எண்ணிக்கை இன்னும் பல்மடங்கு அதிகமானது. அதை இஸ்ரேல் மறைக்கிறது என்று சொல்லுகிறது. இஸ்ரேல் உண்மையான இழப்புகளை அதனுடைய மக்களுக்கு தெரிவிக்கும் என்று சொன்னால் இஸ்ரேலில் ஒரு மக்கள் கிளர்ச்சியும் புரட்சியும் ஏற்படும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் உண்மை என்பதை எல்லா இஸ்ரேலிய பத்திரிகைகளும் இராணுவ நோக்கர்களும் ஆய்வாளர்களும் சொல்லுகிறார்கள். நேற்று இஸ்ரேலிய இராணுவத்தை ஆதரித்து கட்டுரை எழுதி கொண்டிருந்த பலர் காசாவில் இப்பொழுது போர் நிறுத்தம் இல்லை என்று சொன்னால் நாம் அனாவசியமாக ஏராளமான இஸ்ரேலிய இராணுவத்தினரை இழக்க வேண்டியது வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அங்கு ஒரு இராணுவ ஷார்ட்டேஜ் இருக்கிறது என்பதை இவர்களுடைய அறிக்கைகள் பெரிய அளவில் சொல்லவில்லை. அடுத்து நம்ம வெஸ்ட் பேங்க் வருவோம் என்று சொன்னால், வெஸ்ட் பேங்கில் துக்காராம் கேம்பு புகுந்து இஸ்ரேலிய படைகள் தாக்கியதில் 8 அப்பாவிய பாலஸ்தீன மக்கள் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அதன் பிறகு இந்த ஆர்மி கமாண்டர் ஒரு 20 பேர், இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி ஒருவர் 20 இராணுவத்தினரோடு வந்திருக்கிறார்கள். அதை அல் காசம் பிரிகேட்ஸ் தாக்கி அழித்திருக்கிறார்கள். ஜெனின்ல பாலஸ்தீன அதாரிட்டிக்கும் இவர்களுக்கும் இடையே உள்ள சண்டை தொடர்கிறது. அதில் பல பாலஸ்தீன அதாரிட்டியை சார்ந்தவர்கள் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இஸ்ரேல் இனி போதும், பாலஸ்தீன அதாரிட்டி என்று சொல்லக்கூடிய உங்களை நாங்கள் அங்கீகரிப்பதாக இல்லை என்று மிரட்டி இருக்கிறது. இதைவிட நேற்று வரைக்கும் நடந்த தாக்குதலில் காசாவில் 45,338 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதில் நேற்று மட்டும் 21 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். நேற்று அதிகமாக 51 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். மொத்தமாக காயம்பட்டவர்கள் 1,07,764 ஆகும். ஆக இப்படி ஒரு பெரிய படுகொலையும் இஸ்ரேல் நடத்தி கொண்டுதான் இருக்கிறது. இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் எல்லாம் இப்பொழுது எங்கே நடைபெறுகிறது என்று சொன்னால், இந்தோனேசியன் ஹாஸ்பிட்டல், அல் அத்வான் ஹாஸ்பிட்டல், ஜபாலியா, டெல் ஹவா பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதலை 24 மணி நேரமும் தாக்கி கொண்டே இருக்கிறது. மருத்துவமனைகளை மிக கேவலமாக அளித்திருக்கிறது. அதைத்தான் மெடிக்கல் டெரரிசம், மருத்துவ தீவிரவாதம் என்று சொல்லுகிறார்கள். இதை
வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ற உலக ஆரோக்கிய கழகமும் கண்டித்திருக்கிறது. அது நேரால் கண்ணால் பார்த்துருக்கிறது. அதுக்கு மேலே ஒரு பிச்சைக்காரத்தனத்தை இஸ்ரேல் செய்கிறது. அது என்னவென்று சொன்னால், இந்த உணவுப் பொருட்களை மிக குறுகிய அளவில் தான் காசாவுக்குள் அனுப்புகிறது. அதையும் அவர்கள் ஒரு குழுவை உருவாக்கி அவர்களை கொண்டு கொள்ளையடித்து சென்று நீங்கள் எடுத்து விடுங்கள், நார்தன் காசாவில் வடக்கு காசாவில் கஷ்டப்படுகின்ற பட்டினி கிடக்கின்ற மக்களுக்கு அது கிடைக்காமல் செய்து விடுங்கள் என்ற ஒரு வேலையை செய்திருக்கிறது. இப்பொழுது வேறு வழி இல்லாமல் அல்-காசம் பிரிகேட்ஸ், ஹமாஸினுடைய படைப்பிரிவு, அவர்களோடு மோதுவோம் என்று சொல்லியிருக்கிறது. நேற்று நிறைய உணவுப் பொருட்களை மீட்டு, குறிப்பாக அந்த உணவுப் பொருட்களை தங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்த அளவுக்கு கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த உணவுப் பொருட்களில் பெரும் பகுதி இந்த மக்களுக்கும் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் போய் சேர வேண்டும். யாருக்கும் கிடைக்கக்கூடாது. காசாவில் இருப்பவர்கள் பட்டினி கிடந்து சாக வேண்டும் என்ற எண்ணம். இதில் நேற்று நடந்த இன்னொரு நெஞ்சத்தோடு நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், ஜப்பான் $100 மில்லியன், அதாவது 3.5 மில்லியன் yen உதவியை பாலஸ்தீன மக்களுக்கு அறிவித்திருக்கிறது. அதை அறிவித்த அமைப்பு ஜப்பான் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இன் பாலஸ்தீன் என்று ஒரு அமைப்பு அறிவித்திருக்கிறது. அந்த பணத்தை எதற்கெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது என்று சொன்னால், ஃபினான்சியல் சப்போர்ட் டு பாலஸ்தீனன் அத்தாரிட்டி. இப்போ உலக அரங்கில் பாலஸ்தீன அத்தாரிட்டி எந்த மக்களாலையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆனால் ஹமாஸ் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஆனால் அதை இன்று அங்கீகரிக்காமல் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் துணை போகின்ற பாலஸ்தீன அத்தாரிட்டி என்ற அமைப்பை, முகமது ஃபத்தா அப்பாஸ் அவருடைய அமைப்பை தான் எல்லோரும் அங்கீகரிக்கிறார்கள். அதனால் ஜப்பான் கொடுக்கிற உதவி இந்த பாலஸ்தீன அத்தாரிட்டியின் கைகளில் கொடுக்கப்படும். ஆனால் அதை அவர்கள் 5 நட்சத்திர ஹோட்டல்களில் செலவழிக்க முடியாது. எங்கெங்கே செலவழிக்க வேண்டும் என்பதையும் ஜப்பானுடைய அந்த அமைப்பு, பல இன்டர்நேஷ்னல் ஜாப்பனீஸ் அமைப்புகள், இன்டர்நேஷ்னல் கோஆபரேஷன் ஏஜென்சி என்று சொல்லக்கூடியவெல்லாம் சேர்ந்துதான் இந்த $100 மில்லியன் கொடுத்திருக்கின்றன. இதை ரம்பிள் ரிமூவல், அதாவது இடிபாடுகளை, காசாவில் கிடக்கக்கூடிய இடிபாடுகள், அதே மாதிரி மேற்கரையில் ஏற்பட்ட இடிபாடுகளை அகற்றுவதற்கு பயன்படுத்த வேண்டும். அடுத்தது மைன் ரிமூவல், நில வழி குண்டுகளை, நிலத்தில் பதித்து வைத்திருக்க குண்டுகளை அகற்றுவதற்கு பயன்படுத்த வேண்டும். ஆரோக்கியத்திற்கு, ஹெல்த் கேர் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியத்துக்காக பயன்படுத்த வேண்டும். ஹைஜீன், அந்த மக்கள் வாழ முடியாத ஒரு பயங்கரமான துர்நாற்றம் வீசும் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு இருந்தால் அந்த பகுதியில் சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்த வேண்டும். எஜுகேஷன், கல்விக்கு பயன்படுத்த வேண்டும். சைக்காலஜிக்கல் சப்போர்ட், மனநிலை பாதிக்கப்படாமல் தடுப்பதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும். மீதம் இருந்தால் உணவுக்கும் அதிலும் ஒரு பகுதியினர் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு ஒரு பகுதி அமௌண்ட்டு வேலை வாய்ப்புகளை உருவாவதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இது ஒரு அதிசயமான நிகழ்ச்சி. அடுத்தது சிரியாவில் நேற்று 3 ஜட்ஜுகளை சுட்டு கொண்டிருக்கிறார்கள், யாரென்று தெரியவில்லை. ஆனால் அதில் வேறொரு செய்தி என்னவென்று சொன்னால், சிரியாவில் இருக்கக்கூடிய பல போராளிகள் குழுவும் நேற்று ஹெச்டிஎஸ் தலைவர் ஹேத்து தஹ்ரீர் ஷாமுடைய தலைவரை சந்தித்திருக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து நாம் ஓரணியில் நிற்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இல்லை என்றால் ஆளுக்கு ஒரு பகுதியை பிடித்து வைத்துக்கொண்டு பலரை கொலை செய்திருப்பார்கள். அது நேற்று தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த 3 நீதிபதிகளை யார் கொண்டார் என்று சொல்வதற்கு இல்லை. நீதிபதிகள் என்று சொன்னால் ஒருவேளை இந்த போராளி குழுக்களில் உள்ளவர்களை அநியாயமாக தூக்கு தண்டனை, மரண தண்டனை என்றெல்லாம் கொடுத்திருப்பார்கள். அதற்காக இருக்கலாம் என்று பத்திரிகைகள் யூகிக்கின்றன. அப்படி சில 3 பேர் தூக்கிலும் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கிருக்கின்ற போராளிகள் குழுக்கிடையே ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு இருக்கிறது. இது இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பும். ஏனென்றால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அவர்களை அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஒரு போராளி குழு அறிக்கை விட்டு இருக்கிறது, நாங்கள் கைகோர்ப்போம், ஆனால் நிச்சயமாக இஸ்ரேலுடைய அவமானத்துக்கு தலைதாழ்த்தி நிற்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.